போச்சுமா நம்மளுக்கு. எல்லாமே வீடியோ தான் பேசுது. யாராவது வெளியில இருக்கீங்களா, எங்களை உடனடியா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு லிப்டுக்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். குழந்தைகள் மற்றும் பெண்களுடன் பாதி வழியில் பழுதாகி நின்ற லிப்ட். அரசு கொடுத்த குடியிருப்பில் ஏற்பட்ட சிக்கல் என புகார் தெரிவித்த பொதுமக்கள். குடிசை மாற்றத்தில ஹவுசிங் போர்டுன்னு ஒண்ணு திறந்தாங்க. அதுல புள்ள லிப்ட் வேலை செய்யல, தண்ணி இல்ல சுத்தமா. நிம்மதியா நாங்க அங்க இருந்தாலும் நிம்மதியா வாழ்ந்திருப்போம். கிட்ட ஒரு 3 பேர் மாட்டிக்கினாங்க. குழந்தையோட மாட்டி எத்தனை பேர் மாட்டினாலும் 8 பேர் 10 பேர் 13 பேர்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் நானே ஒரு வாட்டி ஒரு ஆளா மாட்டிக்கினேன். 2 ஹவர் கழிச்சு தான் என்னை திறந்தாங்க. நான் லிப்ட் ரொம்ப சுத்தமா வேலை செய்யல. இங்க இருக்கிறதோட 1.5 லட்சத்துக்கு கட்டுறதோட வட்டி போட்டு நாங்க கட்டுறதோட எங்களை அந்த குடிசையிலேயே விட்டுருக்கலாம். நிம்மதியா நாங்க வாழ்ந்திருப்போம். வண்ணாரப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சுமார் 7 வருடங்களுக்கு முன்னாடி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டுச்சாமா. இந்த கட்டிடத்துல தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நேரத்துல கட்டிடத்துடைய ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த லிப்ட் இயந்திரத்துல குழந்தைகள் அதுக்கப்புறமா பெண்கள்னு பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு லிப்ட் பாதி வழியிலேயே பழுதாகி நின்று இருக்கு. லிப்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தம் கேட்க அங்க இருந்த இளைஞர்கள் உடனே திரண்டு போய் லிப்டோடைய கதவை உடைச்சு உள்ள இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பான முறையில வெளியில மீட்டிருக்காங்க. நல்ல வேலையா எந்த உயிரிழப்பும் ஏற்படல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி இந்த லிப்ட் இந்த மாதிரி தான் கோளாறு ஆயிடுது, பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.